நாடி பிடிச்சு பார்த்ததும் அவன் முழுகாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என் நாடியே நின்னு போச்சுடா. நீ அந்த பயலுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்துட்ட. உன் கூட பிறந்திருந்தா அண்ணிங்கிற கௌரவம் கொடுத்திருப்பா. அவன் குப்பையில கடந்தவன் தானே, அதுதான் குடித்தனம் நடத்திட்டான். இன்னொரு தடவை சொல்லு. அவன் உன் கூட பிறந்திருந்தா அண்ணிங்கிற கௌரவம் கொடுத்திருப்பா. குப்பையில கடந்தவன் தானே, அதுதான் குடித்தனம் நடத்திட்டான். நன்றி கெட்ட நாயே, உன்ன என்னங்க அவர் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. கட்டிக்கிட்டவனை விட வச்சுக்கிட்டவன் மேல பாசம் பொங்குதோ? குறுக்க பேசாத, போட்டு தள்ளிடுவேன். ஏண்டா குப்பை மேட்ல கடந்த உன்ன குளிப்பாட்டி நடுவுட்ல வச்சேன்டா. ஆனா கடைசியா என் குடும்பத்தை நீ குப்பை மேட ஆக்கிட்டல்ல, உன்னை வெட்டி புதைச்சாதான்டா என் ஆத்திரம் அடங்கும். ஆனா அத நாயே உன்ன அண்ணே, இனிமே நீ வெட்டித்தா நான் சாகணும் இல்லைன்னு எப்போ வாயால என்ன அனாத நாயேன்னு சொன்னியோ அப்பவே நான் செத்துட்டேன். அப்பவே நான் செத்துட்டேன். ஆனா வெட்டதுக்கு முன்னாடி அதுக்கு காரணம் மட்டும் சொல்லிருந்தேன். டேய், உனக்கு தெரியாதுடா, ஏன் சந்ததியை அழிச்சுக்கிட்டு உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ உன் சந்ததிய என் பொண்டாட்டி வயித்துல உருவாக்கிட்டியடா. புரியல? சொல்றேன். நீ 7 வயசுல விஷக்காய்ச்சல சாவ கிடக்கும் போது நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த பணத்துல உன்னை நான் காப்பாத்துறேன்டா. காரணம் கேட்டிய போதுமா? அண்ணே, இந்த அநாத பயலுக்காக உன் சந்ததியவே அடிச்சுக்கிட்டேன்னு சொன்ன. சத்தியமா சொல்றேனே, நான் எந்த தப்பும் பண்ணல. என்னை வெட்டினா தான் உன் கோவம் அடங்கும்னா என்ன வெட்டிருந்தேன். என்ன வெட்டிருந்தேன். என்ன வெட்டிருங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. போடா அண்ணே, போடா. அவனை வெளியே துரத்துன மாதிரி உன்னை வெளியே துரத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ ஆஃப்டர் ஆல் நேத்து வந்தவன். இந்த கிராமத்துல என் கௌரவம் ரொம்ப பெருசு. என் பொண்டாட்டி சோரம் போயிட்டான்னு வெளியே தெரியக்கூடாது. அதனாலதான் என் வேதனைகளை அடக்கி வச்சிருக்க மாதிரி உன்னையே இங்க தங்க வச்சிருக்கேன். இல்ல என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டீங்களே, அன்னைக்கு நான் சத்திருக்கணும். ஆனா நான் சாவல. ஏன் சத்தியமா நான் உயிர் வாழுங்கிற ஆசையில இல்ல. அப்படி நான் சத்துட்டா உங்க நினைப்பு உண்மை ஆயிடுங்கிற பயத்தினாலதான். ஊரார் சந்தேகப்பட்டதுக்காக அன்னைக்கு ராம சீதையை தீக்குளிக்க சொன்னா. ஆனா நீங்க உங்க மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு என்ன சந்தேகப்படுறீங்க? ராமனாவது சீதை பரிசுத்தமானவளை நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா. நான் நெருப்புங்க, அதை நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இது இந்த தாலி மேல சத்தியம். வணக்கம் வாத்தியாரம்மா. என்ன விஷயம்? ஏற்கனவே மாலை மரியாதையோட வந்து உங்ககிட்ட விஷயத்தை சொன்னேன். நீங்க தான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து வா, அப்பதான் ஒத்துக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு போயிடுங்க. போறேன். நீங்க உங்க குழந்தைனுக்கு தனியா டியூஷன் எடுக்கிறதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த டியூஷனை நானும் உங்ககிட்ட எடுத்துக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துடுறேன். பாசு, குழந்தை ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவ. உனக்கு இந்த மரியாதையே ஜாஸ்தி. பேசுவடா. ஏன்னா உங்க அண்ணன் வீட்டை விட்டு விரட்டிட்டாலும் நீயும் உங்க அண்ணியும் பள்ளிக்கூடத்துல பக்குவமா ஒதுங்கிறீங்கல்ல. சட்டை விடுறா. ராஜா விடுங்க, ராஜா விடுங்க. ராஜா, ராஜா இப்ப விட வரீங்களா இல்லையா? என்ன கை நீட்டி அடிச்சு அவமானப்படுத்திட்டல. ஒண்ணு ஏதாவது பேசுன வாங்க போலாம். என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தாண்டா ஏம. ராஜா, உனக்கு ஏற்பட்ட வீண் பழி ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி என்ன சுட்டுக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியத்தான் போகுது.
அப்ப உன்னை கலங்கப்படுத்தினவங்க மூஞ்சில காரி துப்பாம நான் விட மாட்டேன். சாப்பிட்டியா? நான் இல்லாம வாழவே முடியாதுன்னு சொன்ன உனக்கு இப்ப என்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்குல்ல? சந்தர்ப்பம் கிடைச்சதும் சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறியா? ஒன்ன தரங்கட்டவனு தான் நான் ஒதுக்குனேன். இப்ப என் குடும்பமும் தரங்கட்டு போச்சுன்னு குத்தி காட்ட வந்தியா? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? புரிஞ்சதுனாலதான் விலக்கியே வந்தேன். மறுபடியும் துரத்தி வந்து ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குற? தயவு போயிடு. போறையா? போறேன். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். என்ன நீ உன் மனைவின்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். இது சத்தியம். என்கிட்ட வீணா சபதம் போறதை விட்டுட்டு உருப்படாத உன் குடும்பத்தை திருத்த முதல்ல வழிய பாரு. மிஸ்டர், நீங்க எந்த ஊர் தானே? ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு கிரிமினல் ஆசாமியை தேடி வந்தேன். அவன் இந்த ஊர் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இவனை பாத்துறீங்களா? இவனை நான் பாத்திருக்கேன் சார். வெரி குட். டீச்சர், 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 பாத்தியர் உங்களை உடனே வர சொன்னாரு. சரி, நீ போ. என்ன வர சொன்னீங்களாமே? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு. எங்க அண்ணன் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிற தகுதியை அவர் இழந்துட்டார். இப்ப சொல்லுங்க, உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்ப? ராஜா, என்ன சொன்னதுக்கு அப்புறமும் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? எனக்கு வேற வழியே தெரியல, அதனாலதான் அப்படி கேட்டேன். உண்மை இப்ப நான் சொல்லட்டுமா? அந்த குழந்தைக்கு தகப்பேன் இவன் தானே? நான் சொல்றேன். அன்னைக்கு அருண் ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. தற்செயலா அந்த ரூமுக்குள்ள போனேன். அங்க டீச்சர் அவனு கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோவை பார்த்தேன். நிச்சயமா டீச்சர் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். இதுல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு எங்க அண்ணனை பின்தொடர்ந்து போனேன். அப்ப என்னம்மா சண்டித்தனம் பண்ற? நீ ஒரு முடிவோட வந்திருப்பேன்ல நினைச்சேன். முடிவோட தான் வந்தேன். ஒண்ணு, உன் முடிவை நீ மாத்திக்கணும். இல்ல இதோட நான் முடிஞ்சு போயிடணும். ஐயோ, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியே. நான் நல்ல மூடோட வந்திருக்கேன். ஆயத்தை வேஸ்ட் பண்ணாதமா. நீ என்ன தொடரணும்னு நினைச்சா என் பொறுத்து தான் தொடணும். இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள அழிச்சுட்டா எப்படி?
பெத்ததோட உங்க வாழ்க்கையில நடந்த கெட்ட சம்பவங்களும் செத்து போனதா நினைச்சுக்கங்க. உதவி செய்ய வந்தனா கொலகாரி ஆயிட்டது ஊருக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயந்துதா அவங்க இந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. கரங்கிட்ட குடும்பம்னு சொன்னார். திருத்தில்லான்னு பார்த்த முடியல. அதான் அழிச்சிட்ட. என்னைக்கு இருந்தாலும் உபாயால என்ன உன் மனைவின்னு சொல்ல வைப்பேன்னு சொன்ன. அதுல நான் தோத்துட்டேயா. ஏன்னா எந்த நிமிஷத்துலயும் நான் கொலைகாரின்னு போலீஸ் என்ன கைது பண்ணலாம். நீ நல்லா இருக்கணும்யா. அது என்னோட ஆசை. போறையா. அண்ணே, அருணால உங்களுக்கு எந்த கலங்கமும் உண்டாகலைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உங்க வயித்துல வளர குழந்தைக்கு இந்த சனியை உதிச்ச நேரம் சரியில்லை. இதுக்கு மேல இதை வயித்துல சுமந்துட்டு இருந்தா பட்டுட்டியாப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. நீ அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க வந்தப்ப நீ கல்யாணம் ஆகாதவங்கிறதையும் பண கஷ்டத்துக்காக தான் என்கிட்ட வந்திருக்கேங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் உனக்கு ஆபரேஷன் பண்ண என் மனசு கேட்கல. நான் உன்னை வெளியே அனுப்பினா உன் பண தேவைக்காக நீ வேறொரு இடத்துக்கு போய் இதே காரியத்தை செஞ்சுக்க வேண்டியதான் உங்ககிட்ட விவரம் சொல்லல. உனக்கு நான் மயக்க மருந்து மட்டும்தான் போட்டேன், வேற ஒண்ணும் செய்யல. உங்ககிட்ட நான் கொடுத்தது அரசாங்க பணம் இல்ல, என் சொந்த பணம். டாக்டர் சார், இது தெரியாம என் மனைவி கிட்டயும் என் தம்பி கிட்டயும் நான் எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். இனிமே அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஓகே ஓகே, நல்ல வேளை கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இல்லைன்னா உன் குழந்தைய நீ இழந்திருப்ப. மாலதி, கொலை பண்ணிடுச்சுன்னு போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. சார், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சார் சார், நான் போய் உடனே கூட்டிட்டு வரேன். உன் கண்ணுல தூசி பட்டுச்சுன்னா அந்த காத்தையே நிறுத்திடுவேன். நீ கண் கலங்குனா அது பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேயா. என்னைக்கு இருந்தாலும் உபாயால என்ன உன் மனைவின்னு சொல்ல வைப்பேன்னு சொன்ன. அதுல நான் தோத்துட்டேயா. நீ நல்லா இருக்கணும்யா. அது என்னோட ஆசை. போறையா. Please continue.
ராஜா, என்ன மன்னிச்சிடறா தம்பி. என்ன தம்பின்னு கூப்பிடாதீங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதப்பா, அப்படி சொல்லாதப்பா. புத்தி கேட்டு போய் நான் உன்னை அனாதன்னு சொல்லிட்டேன். அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. நீ அனாதை இல்ல, நீ அனாதை இல்ல. என்ன விட்டுட்டு நீ போயிட்ட, நான் தான் அனாதை ஆயிடுவேன். பெத்தவங்களுக்கு மேல என்ன பாசம் வச்சு வளர்த்த நான் உனக்கு தம்பி இல்ல மக. அடுத்த ஜென்மத்துல நான் அண்ணி வயித்துல அந்த குழந்தையா பறப்பேன். ராஜா 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 ராஜா